Hello guys, welcome back to our channel. நான் உங்க ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ இன்னும் 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம மாற போகிறோம். அருமையான ஒரு இது, அதனால் கடையில் இன்னும் 2 நாள் இருக்குது. அந்த 2 நாள் இந்த கம்பெனிலேருந்து நம்ம வீடியோ போட்டுருவோம்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை போய் இப்போ லாயின் பண்ணணும். லாயின் பண்ணிட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. மெயின்டெனில் ரிப்பேர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அந்த செயின்லாம் இதாக இருந்துச்சு, அதனால் சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணேன். அது அப்புறம் புது செயின் போட்டாங்க, ஆயில் சேஞ்ச் பண்ணியிருந்து. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வாட்டர் சர்வீஸ் கொண்டு வந்தாச்சு. வண்டி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. இது சீட் கவர் மட்டும் தாங்க மாற்றணும். இது பிஞ்சிருச்சு, சீட் கவர் பிஞ்சிருச்சு. சீட் கவர் மாற்றணும். அப்புறம் ஆயில் எல்லாமே அப்படி அப்ளை பண்ணி வச்சுருக்கான். எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஓகே, பெட்ரோல் போட போகிறப்போம். ஆல்ரெடி ஈல கடந்துச்சு குச்சி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த டேஷ்போர்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டான். இன்றைக்கி 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா? 2 ரியால் 18 பைசா. என்னோட வேலட்டில் எவ்வளோ இருக்குது? இன்னும் 139 ரியால் இருக்குது. அப்போ எத்தனை லிட்டர் போடலாம்? ஃபுல்லாக போடுறாங்க. வெயில் டைம் தெரிகிறதா? ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லில் வச்சாச்சு. கிளம்ப வேண்டி தான். ஆனால் சர்வீஸ் பண்ணோடனே அந்த செயினில் அந்த இது இருக்குது, நல்லா பாலிஷாக இருக்குது. அவன் வந்து டீசல் போட்டு கழுவுனா. இப்போ ஃபஸ்ட்டு அவன் ஸ்ப்ரே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டீசலை வச்சு அந்த ஆயில் எல்லாத்தையுமே துவைக்கிறதுக்காக வேற எங்கேயும் அடிக்கல, டேங்க்ல எங்கேயும் அடிக்கல. பெயிண்ட் ஏதோ இதாயிரம் சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த செயின் மக்காடு, அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் சைடு, அப்புறம் அந்த சின்ன முள் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன பல்லு, அந்த கியரோட சுட்டு அதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டங்களில் தான் அடித்தான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆயில் அப்படியே உருகி இதாகுது, தண்ணி மாதிரி கீழே சொட்டு சொட்டாக விழுந்துட்டு இருந்து. அதுக்கப்புறம் அந்த சோப்பு முறையை அடித்து சரி பண்ணிட்டான், பக்காவாயிட்டு. அப்புறம் கழுவி வண்டி இப்போ கிளியர். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா நேராக சாப்பிட போகிறோம். கடந்த 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா சோறே சாப்பிடலை. முந்தானத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ஷவர்மா கிடச்சிச்சு, ஒரு பெரிய பாக்ஸ் ஷவர்மா. 3 பேர் சாப்பிட வேண்டியதை 2 பேர் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிடவே முடியல, அவ்வளோ சாப்பாடு இருந்துச்சு. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டட் கிடச்சிச்சு. நேற்று அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் பர்கர் கிடச்சிச்சு, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டட் கிடச்சிச்சு. ஸோ அதனால் 2 நாளாக சாப்பிடவே இல்லை, சோறே திங்கலை. அதே இப்போ நம்ம வந்து சோறு திங்க போகிறோம். இங்கே பெங்காலி கடை வந்து நல்லா இருப்பாப்புல. ஆனால் என்ன, எனக்கு இப்போ பசித்த மாதிரியே இருக்குது, பசிக்காத மாதிரியே இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு 1/2 பிளேட் பிரியாணி வாங்கலாம், பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கடையில் பிரியாணி இல்லை இன்றைக்கி பார்த்து. ஸோ 1/2 பிளேட் பிரியாணிங்கிறது நல்லா இருக்குங்க. ஒரு ஆள் ஃபுல்லாக ஃபுல் குவான்டிட்டி இருக்கும், பீஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். 5 ரியால். சில கடையில் 6 ரியால், சில கடையில் 5 ரியால். சரிங்களா? அதுமாதிரி கிச்சடின்னு இருக்கும், பீஃப் கிச்சடின்னு ஒன்று இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அதில் பருப்புலாம் போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சுருப்பாங்க, ஆனால் பருப்புலாம் போட்டிருப்பாங்க, மஞ்சள் கலரில் இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு பிரியாணி கிடைக்கல. ஸோ ஃபைனலாக 12 ரியால் கொடுத்து கப்ஸா சாப்பிட்ருக்கேன், சிக்கன் கப்ஸா. மந்திம்பாங்க நம்ம ஊரில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கப்ஸா வேறையா மந்தி வேறேன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரில. ஏன்னா நம்ம ஊரில் அது நம்ம ஊர் வீடியோ பார்த்து, நம்ம ஊர் வீடியோ வேற இந்த இன்ஸ்டாவில் வீடியோ போடுறவங்க, ஃபுட் ரிவ்யூ போடுறவங்களாம்
கப்சாவை காமிச்சிட்டு மந்திங்கிறாங்க, மந்தியை காமிச்சிட்டு கப்சாங்கிறாங்களே. கப்சா ஃபுல்லாகவே கப்சா தான் காமிக்கிறாங்க. பட் நம்ம ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அது மந்தி உங்களுக்கு சிக்கன் மந்தி சாப்பிடணுமா, அப்போ இந்த கடைக்கு வாங்க அப்படிங்க. ஆனால் அதை பார்த்தா கப்சாவாக தான் இருக்குது. அதே எனக்கு கப்சா எது மந்தி எதுன்னே நம்ம ஊருக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு மொஜிபூஸ்ன்னு இருக்கு ஒன்று, ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது எனக்கு அதை பார்த்து நான் குழம்பிட்டேன். நான் கரெக்டாக இருந்தேன், அதை பார்த்து அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து இப்போ நான் குழம்பிட்டேன். எது மஜ்பூஸு, எது கப்சா, எது மந்தி. ஒன்று சொல்கிறேன், எல்லாருக்குமே யாருக்கும் உதவியே பண்ணாதீங்க வேலை விஷயத்தில், சரிங்களா? ஒரு ஆளுக்கு சாப்பாடோ இல்லை காசு தேவைப்படுதோ அதை நீங்கள் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் வேலை விஷயத்தில் யாருக்குமே ஒரு உதவி பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஒரு உதவி பண்ணணுன்னு தான் நினைப்போம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா தப்பான பாதைக்கு போய், ஸோ அவங்க இங்கே வரும்போது நல்லா வருவாங்க. பட் அது வந்து இங்கே வந்து அவங்களுக்கு எதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று ஆகலாம். ஸோ அப்போ வந்து அவங்களோட சுச்சுவேஷன் மாறும், இங்கே வேலையோட சுச்சுவேஷன் மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது அது நம்மளுக்கே அவங்க அகென்ஸ்டாக மாறும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ஒரு நண்பனாக ஒரு அட்வைஸு, வேலை விஷயத்தில் யாருக்கும் உதவி பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மட்டும் வேலை கேட்டாலும் இல்லைப்பா பார்க்குறேன்ப்பா சொல்கிறேன்ப்பாங்கிறத விட முடிச்சு விட்ருங்க. இல்லைப்பா எடுத்து தாரேன், ஏதாவது ட்ரை பண்ணி தாரேன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த இங்கே வந்தவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது, எஃபோர்ட் இருக்காது. அவங்க வேறு மாதிரி நம்மளை நினச்சி விடுவாங்க. அதனால் ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாத்துக்கு வெளியே வந்து நிற்க பாருங்க, நசீம் நசீம்னு நிற்க. உங்களுக்கு இந்த சைடு நான் காமிக்கிறேன், ஆர்டர் வரல. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்க, ஃபுல்லாக மலை, ஐ மீன் மண் மலையை செதுக்கி அங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. சில வீடுகள் மலைக்கு மேலே இருக்குது. இந்த சைடு வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கா? இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மற்ற ஏரியாவை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வேலை ஒர்க் பண்ணுறாங்க அமேசானில். அவங்க சொல்லுவாங்க நசீம் ஏரியாவில் கூலிங்காக தான் இருக்குது ப்ரோ, ஹீட் இல்லைம்பாங்க. அதுதான் இது எப்படி பாருங்க, நல்லா இருக்குங்க. இது ஒரு மலை மாதிரி இருக்குது, மலை அடிவாரம் மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம ஒரு மாதிரி பாறை மலை கிடையாது, மண் மலை. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று உண்டு.